ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் பற்றி தான். நான் எந்த ஆப் மூலியமா வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பார்க்கலாம் எப்படி நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஷூட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு நியூ அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டும். இப்போ நம்ம வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேன்வாஷ் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் வீடியோவாக ஷார்ட்ஸாக அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றி வச்சுக்கணும். அது சைஸ் பார்த்திங்கன்னா பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது அப்படின்னு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்தது ஃபில்டர்னு இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா ஆடியோஸ் அண்ட் மியூசிக் அதெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எஃபெக்ட், என்ன எஃபெக்டில் வேணும் நமக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் வருது பார்த்திங்களா, அது என்ன எஃபெக்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுனா பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸை நாம் பேசுகிறக்கூடிய டோன் மாற்றி வரும். வேறு லேடிஸ் பேசுகிற மாதிரியோ ஜென்ஸ் பேசுகிற மாதிரியோ மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இது. அப்புறம் அதுக்கடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. நாம் ஒரு வீடியோ அது க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட்டிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். நமக்கு எந்த ஸ்டிக்கர் யூஸ் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஸ்டிக்கர்ஸ். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சோஷியல்னு இருக்குன்னு பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம யூடியூபுக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இதிலேருந்து எடுத்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்டிக்கர் தெரியணும் அப்படின்னா கை வச்சு நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். பாருங்கள், செஞ்சுருக்கேன் பாருங்கள் எப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது டிக் கொடுத்து வெளியே வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ்லேயே பாருங்கள் டெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கும் இருக்கும். டெக்ஸ்ட் என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சேனல் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது அப்படியே மாடல்ஸ் அப்படியே மாறி மாறி வரும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நான் அது வச்சு காட்டுறேன் பாருங்கள். எஃபெக்ட் எந்த மாதிரி எஃபெக்டில் வேணும் அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இதுலேயே நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பீச். அதுவும் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, இது வாய்ஸ் மாறி மாறி வரும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இது டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் என்ன டைப் பண்ணலாமோ அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் மாறி மாறி நம்ம பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்பில் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் லாங்கில் போயிடும். இது அந்த மாதிரி ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்களும் இது பாருங்கள், அப்படியே மாற்றி மாற்றி இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், பார்க்குறப்ப தெரியும் எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்டில் பாருங்கள் அந்த மாதிரி கொடுக்குறது, டிசைன் கொடுக்குறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கலர் சேஞ்ச் பண்ணுறது. கலர் பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம பேக்ரவுண்டும் நம்ம ஃபேஸும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிப்னு இருக்கும். இதை டச் பண்ணால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து நாம் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து நம்ம பேக்ரவுண்டில் சைடில் வச்சுக்கலாம். அது கலர் சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா எந்த தூரத்துக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம கை வச்சு இழுத்து விட்டால் அந்த மாதிரி நமக்கு எந்த தூரம் வேணும் அந்த ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு நம்ம அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஆல் கட்னு இருக்கும். கட் பண்ணுறது நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணும், நம்ம வீடியோஸில் கட் பண்ணி போடுறோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு கட் பண்ணணும், எந்த வீடியோ நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதை கட் பண்ணி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பில்ட் அடுத்தது வந்து ஸ்பில்ட்டுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாட் மாதிரி தெரியுதுங்களா, அதுக்கப்புறம் அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணுறது தான். சென்டரில் அந்த டாட் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறி வரும், அடுத்த இதுக்கு போகிற மாதிரி மாறி வரும். இது வரைக்கும் நாம் கட் பண்ணிக்கலாம். இதுவுமே டிலைட் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஸ்ப்ளிட்டு 2 சைடும் ஸ்ப்ளிட் போட்டோம்னா சென்டரில் இருக்கக்கூடியது நமக்கு டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள் டெலீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா சவுண்ட் எச் பண்ணுறது. நம்மளுக்கு 100ல் தான் இருக்கும். சவுண்ட் நமக்கு எச்சாக வேணும்னா அதில் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் சவுண்ட் எச் பண்ணிக்கலாம். 200 சவுண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாற்றிக்கலாம். ஃபோட்டோஸ்லலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேடோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறி மாறி வர மாதிரி கிரியேட் பண்ணி போட்டீங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது எந்த சைஸ் அனிமேஷன் நினைக்கிறேன். அனிமேஷன் தாண்டியாச்சா, பேக்ரவுண்டில் கட் ஆகி இந்த மாதிரி ஷேப்ஸ் மாறி வரும். இது ஒரு ஆப், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. அடுத்தது போகலாம். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீப்ளேஸ்னு இருக்குது. ரீப்ளேஸ் அப்படின்னா நம்ம வீடியோ அந்த வீடியோவுக்கு பதிலாக வேறு வீடியோவை கூட அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோவோ ஃபோட்டோவோ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்துருக்கீங்க நான் எப்படி எடிட்டிங் பண்ணேன் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டினேன். நீங்கள் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷூட்டை வந்து இன்ஷூட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்ஸும் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.